எல்லாருக்கும் வணக்கம். கதைப்போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் கிழவனும் கடலும்ன்ற புத்தகத்தை ஒரு நாளும் 20 நிமிஷமாக பிரித்து ஒரு பாட்டாக படிச்சுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவனுடைய பயணிக்கும் திசை சிறிதும் மாறவில்லை. கிழவன் சொன்னான். கையை நீரில் மூழ்க வைத்து நீரின் அசைவை பார்த்து கொண்டே வேகத்தை சீராகவும் சிறிது குறைவாகவும் ஆக்கினான். 2 துடுப்புகளையும் பாய்மரத்திற்கு குறுக்காக நான் இணைத்து வைப்பேன். இரவு வேளையில் அது அவனுடைய வேகத்தை குறைக்கும். கிழவன் சொன்னான். இரவில்தான் அவனுடைய சாமர்த்தியம். நானும் அப்படித்தான். மாமிசத்தில் ரத்தம் வெளியே வராமல் இருக்க டால்ஃபினை இன்னும் சிறிது நேரம் கழித்து சுத்தம் செய்வது நல்லது அவன் நினைத்தான். அதை கொஞ்ச நேரம் கழித்து செய்வோம். அதே நேரத்தில் படகுக்கு பின்னால் இருந்து தள்ளுதல் கிடைப்பதற்காக துடுப்புகளை ஒன்றாக கட்டி வைக்கலாம். சூரியன் மறையும் நேரத்தில் மீனை மிகவும் தொல்லைக்கு ஆளாக்காமல் அமைதியாக இருக்க செய்வதுதான் நல்லது. சூரியனின் அஸ்தமனம் எல்லா மீன்களுக்கும் பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடிய நேரம் என்பதே உண்மை. கிழவன் கையை காற்றில் காய விட்டு கயிறை பிடித்தான். பிறகு முடிந்தவரை உட்காரும் பலகையை விட்டு விலகி நின்று ஓய்வெடுத்தான். இப்போது அவன் அளவுக்கோ அல்லது அவனை விட அதிகமாகவோ படகு சிரமப்பட்டு பயணித்து கொண்டிருந்தது. அதை எப்படி செய்வது என்பதை நான் படித்து கொண்டிருந்தேன். கிழவன் நினைத்தான். குறிப்பாக தூண்டிலில் சிக்கிய பிறகு மீனுக்கு உணவு கிடைக்கவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அளவில் பெரியவனாக இருக்கும் அவனுக்கு நிறைய உணவு தேவைப்படுகிறது. முழு மீன் துண்டுகளையும் நான் சாப்பிட்டு தீர்த்து விட்டேன். நாளைக்கு டால்ஃபினையும் சாப்பிட்டு விடுவேன். டொரோடோ எனும் பொதுவாக அதை குறிப்பிடுவார்கள். பாதுகாத்து வைப்பதற்காக உள்பகுதியை சுத்தம் செய்யும் போது அதிலிருந்து கொஞ்சத்தை நான் சாப்பிடலாம். முதலில் சாப்பிட்ட மீனை விட டால்ஃபினின் மாமிசம் சாப்பிடுவதற்கு மிகவும் சிரமமாக இருக்கும். அப்படி பார்த்தால் எதுவுமே எளிதானதில்லை. இப்போது எப்படி இருக்கிறது மீனே? அவன் தன் குரலை உயர்த்தி கேட்டான். எனக்கு மன நிம்மதியாக இருக்கிறது. இடது கை சரியாக விட்டது. ஒரு இரவுக்கும் பகலுக்கும் தேவைப்படும் உணவு என்னிடம் இருக்கிறது மீனே. படகை இழு. உண்மையாக கூறுவதாக இருந்தால் அவனுக்கு மனதில் நிம்மதி இல்லை. முதுகில் கயிறு இழுக்கப்படுவதால் உண்டான வேதனை படிப்படியாக இல்லாமல் போய்விட்டிருந்தது. அவனே நம்ப முடியாத அளவுக்கு ஒரு வகையான மரத்து போன நிலையை அவன் அடைந்து விட்டிருந்தான். ஆனால் இதைவிட மோசமான விஷயங்களும் எனக்கு உண்டாகிவிட்டிருக்கின்றன. என் கை சிறிய அளவில்தான் காயம்பட்டிருக்கிறது. இன்னொரு கையில் இருந்து மரத்து போன தன்மை இல்லாமல் போய்விட்டது. கால்களுக்கும் பிரச்சனை இல்லை. உயிரை காப்பாற்றிக் கொள்ளும் விஷயத்திலும் நான் அவனை விட மேம்பட்டவனாக இருக்கிறேன். கிழவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். இருட்டாகிவிட்டிருந்தது. செப்டம்பரில் சூரியன் மறைந்து விட்டால் உடனடியாக இருட்டாகிவிடும். தளத்தின் பழைய பலகையில் படுத்து முடிந்த வரையில் அவன் ஓய்வெடுத்தான். முதலில் தோன்றக்கூடிய நட்சத்திரங்கள் உதிர்த்து விட்டிருந்தன. ரிகேல் என்ற பெயர் கிழவனுக்கு தெரியாமல் போயிருந்தாலும் அவன் அதை உற்று பார்த்தான். அவை உதித்து வெளியே வரும் என்பதையும் தாமதிக்காமல் அவன் தெரிந்து வைத்திருந்தான். இனி தூரத்தில் இருக்கும் தன்னுடைய எல்லா நண்பர்களும் தன்னுடன் இருப்பார்கள் என அவனுக்கு தெரியும். மீன் என்னுடைய நண்பனும் கூட, கிழவன் உரத்த குரலில் சொன்னான். இப்படிப்பட்ட ஒரு மீனை நான் எந்த சமயத்திலும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் நான் அவனை கொன்றே ஆக வேண்டும். நமக்கு நட்சத்திரங்களை கொள்ள வேண்டிய சூழ்நிலை வருவதில்லையே என்பதை நான் நினைத்து சந்தோஷப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் மனிதன் நிலவை கொள்வதற்கு முயற்சி செய்தே ஆக வேண்டும் என்பதை பற்றி சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். நிலவு உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடி செல்லும். ஆனால் சூரியன் தினமும் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டியதில்லையே. நாம் அதிர்ஷ்டசாலியாகத்தான் பிறந்திருக்கிறோம். கிழவன் சிந்தித்தான். சாப்பிடுவதற்கு எதுவும் கிடைக்காமல் போன அந்த பெரிய மீன் மீது அவனுக்கு இரக்கம் தோன்றியது. ஆனால் அவனை கொல்ல வேண்டும் என்ற திடமான முடிவுக்கு இரக்கம் மாறுதல் எதையும் உண்டாக்கவில்லை. அவன் எத்தனை மனிதர்களுக்கு இரையாக இருப்பான்? அவன் சிந்தித்தான். இவனை சாப்பிடக்கூடிய அளவுக்கு தகுதி கொண்டவர்கள் அவர்கள் உண்மையாகவே இல்லை. இவனுடைய நடவடிக்கைகளையும் மதிக்கக்கூடிய நிலையையும் வைத்து பார்க்கும்போது இவனை சாப்பிடக்கூடிய தகுதி படைத்தவர்களாக யாரும் இல்லை. இப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் எனக்கு புரியவில்லை. அவன் சிந்தித்தான். ஆனால் சூரியனையோ நிலவையோ நட்சத்திரங்களையோ நாம் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டியதில்லை என்ற விஷயம் நல்லதுதான். கடலில் வாழும் நம்முடைய உண்மையான சகோதரர்களை கொள்வதே போதும். இனி தூண்டிலை இழுத்து உயர்த்துவதை பற்றி சிந்திக்க வேண்டியிருக்கிறது. கிழவன் நினைத்தான். அதற்கே உரிய கெட்ட விஷயங்களும் இருக்கின்றன, நல்ல விஷயங்களும் இருக்கின்றன. அவன் பலமாக இழுக்கிறான் என்றால் எனக்கு மிகவும் அதிகமான கயிறு நஷ்டமாகும். அவனையும் இழக்க வேண்டியதிருக்கும். துடுப்புகளை கொண்டு படகை செலுத்துவது பழைய நிலையிலேயே இருந்தது. இறுதியில் படகின் எடை குறையும். படகின் எடை குறைவது எங்கள் இருவரின் சிரமங்களையும் அதிகரித்து கொண்டு போகும். ஆனால் அவன் இதுவரையில் சிறிதும் உபயோகப்படுத்தாத மிகுந்த வேகம்தான் என்னுடைய பாதுகாப்பு. எது வந்தாலும் பிரச்சனை இல்லை. குடலையும் உடலின் மற்ற பகுதிகளையும் எடுத்துவிட்டு டால்ஃபினையும் சுத்தம் செய்ய வேண்டும். அப்படி என்றால் அவன் அழுக மாட்டான். உடலில் தெம்பு உண்டாவதற்கு அவனுடைய மாமிசத்தை கொஞ்சம் சாப்பிட வேண்டும்.
இன்னும் 1 மணி நேரம் நான் ஓய்வெடுத்துக் கொள்கிறேன். அவனுடைய உறுதியான குணத்தையும் நிலையான போக்கையும் புரிந்து கொண்டு விட்டதால் பாய்மரத்திற்கு திரும்பி சென்று வேலை செய்யவும் தீர்மானம் எடுக்கவும் செய்யலாம். இதற்கிடையில் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதையும் அவன் ஏதாவது மாறுதல்களை வெளிப்படுத்துகிறானா என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சீரான முறையில் துடுப்பை போடுவது ஒரு நல்ல தந்திர செயல். ஆனால் தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்காக செயல்பட நேரம் நெருங்கி விட்டிருக்கிறது. அவன் இப்போதும் மீனின் பலத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான். தூண்டிலின் கொக்கி அவனுடைய வாயின் ஒரு மூலையில் இருக்கிறது என்பதையும் வாயை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் தெரிந்து கொண்டேன். ஒரு வகையில் பார்க்க போனால் தூண்டிலின் கொக்கி மூலம் உண்டாகக்கூடிய தண்டனை பெரிதே அல்ல. பசியால் உண்டாகக்கூடிய துன்பமும் தன்னால் நினைத்து பார்க்க முடியாத ஏதோ ஒன்றுடன் போராடி கொண்டிருப்பது என்ற விஷயமும் தான் அவனை பொறுத்தவரையில் எல்லாமே. இனி ஓய்வெடு கிழவா, உன் அடுத்த வேலை ஆரம்பிக்கும் வரை அவனுடைய போக்கிலேயே விடு. 2 மணி நேரம் தான் ஓய்வெடுத்ததாக அவன் நினைத்தான். இரவு நீண்ட நேரமான பிறகும் நிலவு உதிக்கவில்லை. நேரத்தை தெரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் இருந்தது. உண்மையாக கூறப்போனால் அவன் எடுத்தது ஓய்வே இல்லை. முதுகின் மீள் இழுத்து கொண்டிருப்பது அப்போதும் நடந்து கொண்டிருந்தது. அமர்ந்திருந்த பலகையின் அருகில் இடது கையை வைத்து மீனுக்கும் படகுக்கும் பிரச்சனை இல்லாத அளவில் வெறுமனை நின்று கொண்டிருந்தான். கயிறை இழுத்து நிறுத்த முடிந்திருந்தால் காரியங்கள் எந்த அளவுக்கு எளிதாக இருந்திருக்கும் கிழவன் நினைத்தான். ஆனால் சிறிய ஒரு துடித்தலில் அவன் அதை அறுத்து விடுவான். கயிறின் இழுப்பை நான் உடலால் தாங்கித்தான் ஆக வேண்டும். 2 கைகளாலும் கயிறை கீழே இறங்கி விடுவதற்கு நான் கட்டாயம் இருந்தாக வேண்டும். இவ்வளவு நடந்த பிறகும் நீ தூங்கவே இல்லையே கிழவா, அவன் உரத்த குரலில் சொன்னான். நீ உறங்கி ஒரு பாதி பகலும் ஒரு இரவும் இப்போது இதோ இன்னொரு பகலும் கடந்து விட்டிருக்கின்றன. அவன் அமைதியாக முன்பை போலவே திசை மாறாமல் நீந்தி கொண்டிருந்ததால் நீ தூங்குவதற்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடித்தாக வேண்டும். தூங்கவில்லை என்றால் தலையில் தெளிவே இல்லாமல் போய்விடும். என் தலை நல்ல தெளிவுடன் தான் இருக்கிறது, கிழவன் நினைத்தான். தேவைக்கும் அதிகமான தெளிவுடன் இருக்கிறது. என் சகோதரர்களான நட்சத்திரங்களின் அளவுக்கு நான் தெளிவுடன் இருக்கிறேன். எனினும் தூங்கியாக வேண்டும். நட்சத்திரங்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன, சந்திரனும் சூரியனும் தூங்கிக் கொண்டிருக்கின்றன, கடல் கூட உறங்கிக் கொண்டிருக்கிறது. சில நேரங்களில் சில குறிப்பிட்ட நாட்களில் தான் கடல் உறங்குகிறது. நீரோட்டம் இல்லாமல் இருக்கும்போது, பரவலான அமைதி நிலவி கொண்டிருக்கும் போதும். ஆனால் தூங்க வேண்டிய விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கத்தான் வேணும், அவன் நினைத்தான். அதை நீயே தான் செயல்படுத்த வேண்டும். பிறகு கயிறுகளின் விஷயத்தில் எளிதாகவும் உறுதியாகவும் இருக்கக்கூடிய ஏதாவது வழியை கண்டுபிடிக்க வேண்டும். இனி டால்ஃபினை சாப்பிடுவதற்கு தயார் பண்ண வேண்டும். தூங்கியே ஆக வேண்டும் என்றால் துடுப்புகளை இணைத்து வைப்பது மிகவும் ஆபத்தான விஷயம். என்னால் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் தூங்காமல் இருக்க முடியும், கிழவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். ஆனால் அது மிகுந்த ஆபத்து நிறைந்த விஷயம். மீனுக்கு எந்த விதமான அசைவும் உண்டாகாத விதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் கைகளையும் கால்களையும் ஊன்றி கிழவன் பாய்மரத்தை நோக்கி நடந்தான். அவன் பாதி உறக்கத்தில் இருக்க வேண்டும், அவன் நினைத்தான். ஆனால் ஓய்வெடுப்பதற்கு நான் அவனை அனுமதிக்கவில்லை. இறக்கும் வரை அவன் படகை இழுத்து கொண்டிருப்பான். கிழவன் பாய்மரத்திற்கு திரும்பி வந்தான். தொடர்ந்து திரும்பி தோளில் இருந்த கயிறின் எடையை இடது கைக்கு மாற்றினான். வலது கையால் உரைக்குள் இருந்த கத்தியை உருவி எடுத்தான். இப்போது நட்சத்திரங்களுக்கு பிரகாசம் அதிகரித்து கொண்டிருந்தது. அவன் டால்ஃபினை தெளிவாக கண்டான். கத்தியின் வாய்ப்பகுதியை அவனுடைய தலைக்குள் நுழைத்து பாய்மரத்திற்கு கீழே இருந்து வெளியே எடுத்தான். மீனை மிதித்து பிடித்து கொண்டான். மலத்வாரத்திலிருந்து கீழ்த்தாடையின் ஓரம் வரை மிகவும் வேகமாக கிழித்தான். பிறகு கத்தியை கீழே வைத்துவிட்டு வலது கையால் குடலையும் உடலின் பிற உறுப்புகளையும் பிடுங்கி வெளியே எடுத்தான். உணவு பை மிகவும் கனமாக இருந்தது, வலுவழுப்பாகவும் இருந்தது. அவன் அதை கிழித்து திறந்தான். உள்ளே 2 பறக்கும் மீன்கள் இருந்தன. அவை மிகவும் புதியனவாகவும் கடினமானவையுமாக இருந்தன. மீன்களை அருகருகில் வைத்துவிட்டு குடலையும் செவிகளையும் கடலுக்குள் வீசி எறிந்தான். நீர்ப்பரப்பில் ஒளி நிறைந்த ஒரு கோட்டை போட்டவாறு அவை கீழே இறங்கி சென்றன. டால்ஃபின் குளிர்ந்து உறைந்து போய் காணப்பட்டது. நட்சத்திரங்களின் வெளிச்சத்தில் அது சாம்பல் நிறம் கலந்த வெள்ளை நிறத்தில் இருந்தது. வலது காலை மீனின் தலையில் வைத்து அழுத்தி கிழவன் அதன் ஒரு பகுதியின் தோலை உரித்தான். தொடர்ந்து அதை திருப்பி போட்டு இன்னொரு பகுதியின் தோலை உரித்தான். தலையில் இருந்து கால் வரை 2 பக்கங்களையும் கிழித்து அறுத்தான். கிழவன் தேவையற்ற உடலின் பகுதிகளை நீருக்குள் வீசி எறிந்தான். தொடர்ந்து நீரில் ஏதாவது சுழல் தெரிகிறதா என்று பார்த்தான். அவை கீழே இறங்கி செல்லும்போது உப்பு நீரில் உண்டாகக்கூடிய பிரகாசம் மட்டுமே தெரிந்தது. அவன் திரும்பி 2 பறக்கும் மீன்களையும் டால்ஃபினின் 2 துண்டுகளுக்குள்ளே வைத்தான். கத்தியை எடுத்து உரைக்குள் போட்டு மீனை எடுத்துக்கொண்டு அவன் மெதுவாக பலகை இருந்த இடத்திற்கு சென்றான். கயிறு இழுக்கப்பட்ட எடையின் காரணமாக கிழவனின் முதுகு வளைந்து போயிருந்தது. வலது கையில் மீனை அவன் பிடித்திருந்தான்.
பலகை இருக்கும் இடத்திற்கு வந்து மீனின் எலும்புகள் இல்லாத 2 துண்டுகளை பலகையில் பறக்கும் மீன்களுக்கு அருகில் அவன் வைத்தான். கயிறின் முனைப்பகுதியை தோளில் இன்னொரு இடத்திற்கு மாற்றினான். இடது கையின் மேற்பகுதியில் தாங்கிக் கொண்டே அவன் அதை மீண்டும் பிடித்தான். தொடர்ந்து ஒரு பக்கமாக குனிந்து பறக்கும் மீனை கடல் நீரில் கழுவினான். கையில் நீர் மோதும் வேகத்தை அவன் கவனித்தான். மீனின் தோலை உரித்ததன் காரணமாக கை பிரகாசமாக இருந்தது. நீரோட்டத்தின் சக்தி குறைந்து விட்டிருந்தது. கையின் ஓரத்தை படகின் பலகையில் துடைத்த போது பாஸ்பரஸ் மிதந்து விலகி படகின் பின்பகுதி வழியாக மெதுவாக கீழே இறங்கி சென்றது. அவன் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறான். இல்லாவிட்டால் அவன் ஓய்வெடுத்து கொண்டிருக்க வேண்டும், கிழவன் சொன்னான். இனி இந்த டால்ஃபினை சாப்பிட்டு நான் கொஞ்சம் தெம்பு கொண்டவனாக ஆக வேண்டும். சிறிது ஓய்வு, கொஞ்சம் தூக்கமும். நட்சத்திரங்களுக்கு கீழே உட்கார்ந்து இரவு முழுவதும் நிலவிக் கொண்டிருந்த குளிர்ச்சியில் டால்ஃபின் துண்டுகளில் ஒன்றின் பாதியை அவன் சாப்பிட்டான். தலை அறுத்து நீக்கப்பட்டு உள்ளே சுத்தம் செய்யப்பட்ட ஒரு பறக்கும் மீனையும் சாப்பிட்டான். சமையல் செய்து சாப்பிடுவதற்கு டால்ஃபின் மிகச்சிறந்த மீன், கிழவன் சொன்னான். பச்சையாக சாப்பிடுவது என்பது தாங்கிக் கொள்ள முடியாத ஒன்று. இப்போது உப்போ எலுமிச்சம்பழமோ இல்லை. அவை இல்லாமல் இனிமேல் எந்த சமயத்திலும் நான் மீன் பிடிப்பதற்கு படகில் வரவே மாட்டேன். அறிவு இருந்திருந்தால் பகல் நேரத்தில் நான் படகுக்குள் நீரை கொண்டு வந்திருப்பேன். அப்படி என்றால் அது உலர்ந்து காய்ந்து உப்பாக ஆகிவிட்டிருக்கும், அவன் நினைத்தான். ஆனால் பெரும்பாலும் சூரிய அஸ்தமனம் வரை என்னால் டால்ஃபினை தூண்டிலில் சிக்க வைக்க முடியவில்லை. எது எப்படி இருந்தாலும் அது சரியான முறையில் தயார் பண்ணி கொள்ளாததால் உண்டானது. எனினும் மீன் துண்டுகள் அனைத்தையும் நான் நன்கு மென்று விழுங்கி இருக்கிறேன். மனதை புரட்டி கொண்டு வருவதற்கு வாய்ப்பில்லை. வானம் கிழக்கு திசையில் உருண்டு திரண்டு காணப்பட்டது. அவனுக்கு நன்கு தெரிந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றாக மறைந்து கொண்டிருந்தன. மேகங்களின் ஆழமான ஒரு குகைக்கு தான் நகர்ந்து கொண்டிருப்பதைப் போல அவனுக்கு தோன்றியது. காற்று நின்று விட்டிருந்தது. 3-4 நாட்களுக்கு பிறகு காலநிலை மோசமாகும், கிழவன் சொன்னான். ஆனால் இன்று இரவிலும் நாளையும் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. மீன் அசையாமலும் அமைதியாகவும் இருக்கும்போது சற்று தூங்குவதற்கு முயற்சி செய் கிழவா. வலது கையில் சுற்றி இருப்பது வரை காலம் வலது கையால் தான் அதை பிடித்திருக்கும், கிழவன் நினைத்தான். உறக்கத்தில் கயிறு நழுவி சென்றால் இடது கை என்னை கண் விழிக்க செய்துவிடும். வலது கையில் அந்த விஷயம் மிகவும் சிரமமானது. ஆனால் துயரங்களுடன் அவன் பழகி போய் விட்டிருந்தான். 20 நிமிடங்களோ அரை மணி நேரமோ மட்டும்தான் தூங்க முடியும். அப்படியென்றால் கூட அது நல்லதுதான். எடை முழுவதையும் வலது கைக்கு கொண்டு வந்து உடல் முழுவதையும் இழுத்து பிடித்து நிமிர்ந்து முன்னோக்கி நீட்டிக்கொண்டு கயிறுடன் அழுத்தி கொண்டு கிழவன் உறக்கத்தில் ஆழ்ந்தான். கிழவன் கனவில் சிங்கங்களை பார்க்கவில்லை. 8-10 மைல்கள் வரை பரவி கிடக்கும் காட்டு பன்றிகளின் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கனவில் பார்த்தான். அது அவற்றின் உடலுறவு நேரமாக இருந்தது. இந்த நேரத்தில் கடல் பன்றிகள் காற்றில் உயர்ந்து குதித்து கொண்டிருக்கும். பிறகு தாங்கள் உண்டாக்கிய அதே இருப்பிடங்களுக்கு திரும்பி செல்லவும் செய்யும். அதற்கு பிறகு தன் கிராமத்தில் மெத்தையில் படுத்திருப்பதைப் போல கிழவன் கனவு கண்டான். வடக்கு திசை காற்றுப்பட்டு அவன் குளிர்ந்து போயிருந்தான். தலையணைக்கு பதிலாக வலது கையின் மீது தலையை வைத்திருந்தான். அதனால் கை மரத்து போய்விட்டிருந்தது. அதற்கு பிறகு கிழவன் நீண்டு நிமிர்ந்து கிடக்கும் மஞ்சள் நிற கடற்கரைகளை பற்றி கனவு காண ஆரம்பித்தான். இருட்டு விழா ஆரம்பித்த போது சிங்கங்களின் முதல் சிங்கம் அங்கு வந்திருப்பதை அவன் பார்த்தான். பிறகு மற்ற சிங்கங்களும் வந்தன. சாயங்கால கடற்காற்று நேரத்தில் கப்பல் நங்கூரமிட்டு நின்றிருக்கும் இடத்தில் படகில் இருந்த பலகையில் தாடையை தடவிக்கொண்டு அவன் அமர்ந்திருந்தான். அதற்கும் அதிகமாக சிங்கங்கள் இருக்குமோ என்பதை தெரிந்து கொள்வதற்காக அவன் காத்திருந்தான். அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான். நிலவு உதித்து மேலே வந்து நீண்ட நேரமாகிவிட்டிருந்தது. அதற்கு பிறகும் அவன் உறங்கிக் கொண்டே இருந்தான். மீன் தன்னுடைய பயணிக்கும் திசையை மாற்றாமல் ஒரே திசையில் நீந்தி கொண்டிருந்தது. மேகங்களின் சுரங்கத்தின் வழியாக படகு முன்னோக்கி போய்க் கொண்டிருந்தது. வலது உள்ளங்கை முகத்தில் வந்து மோதவும் வலது கையின் வழியாக கயிறு நழுவி போய் கொண்டிருக்கவும் செய்தபோது கிழவன் கண் விழித்தான். இடது கையில் எந்த ஒரு தொடுதல் உணர்ச்சியும் தெரியவில்லை. வலது கையால் இயலும் அளவுக்கு கயிறை கட்டுப்படுத்தினான். தூண்டில் கயிறு மிகவும் வேகமாக நழுவியது. இறுதியில் இடது கையாலும் கயிறை பிடித்து பின்னோக்கி நகர்ந்து நின்று கொண்டிருந்தான். கயிறு இறுக்கமாகி அவனுடைய முதுகும் இடது கையும் வலித்தன. எடை முழுவதையும் இடது கைக்கு கொண்டு வந்ததன் காரணமாக குறிப்பிட்டு கூறும் வகையில் காயம் உண்டானது. அவன் தூண்டில் கயிறுகள் சுருள்களாக இருப்பதை திரும்பி பார்த்தான். அவை இயல்பாக கீழ் நோக்கி இறங்கி கொண்டிருந்தன. திடீரென்று கடலில் மிகப்பெரிய சத்தத்தை உண்டாக்கி கொண்டு மீன் குதித்து தாவியது. தொடர்ந்து எடை அதிகம் கொண்ட ஏதோ விழும் சத்தமும் கேட்டது. மீன் மீண்டும் குதித்து தாவியது. படகு மிகவும் வேகமாக போய்க் கொண்டிருந்தது.
அதே நேரத்தில் கயிறு நழுவி போய் கொண்டிருந்தது. இறுக்கம் காரணமாக கயிறு அருந்து விழக்கூடிய நிலையை எட்டிவிட்டிருந்தது. கயிறு அருந்து விடாத மாதிரி பிடித்து நிறுத்துவதற்கு கிழவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான். முயற்சிக்கு மத்தியில் அவன் பலகையின் மீது தடுமாறி விழுந்தான். டால்ஃபினின் அறுத்தெடுத்த மாமிச துண்டில் முகம் மோதியது. அவனால் அசைய முடியவில்லை. இதற்குத்தான் நாம் காத்திருந்தோம், கிழவன் நினைத்தான். இனி நாம் அதை கவனித்துக் கொள்ளலாம். கயிறின் விலையை அவன் கொடுக்கட்டும், கிழவன் நினைத்தான். இதற்கான விலையை அவன் கொடுக்க வேண்டும். மீனின் தாவலை கிழவனால் பார்க்க முடியவில்லை. கடலில் தாவும் போது உண்டாகக்கூடிய சத்தத்தையும் அது விழும்போது எழக்கூடிய நீரின் ஓசையையும் மட்டுமே அவன் கேட்டான். கயிறின் வேகம் கைகளில் காயத்தை உண்டாக்கி கொண்டிருந்தது. ஆனால் இது நடக்கும் என்று அவனுக்கு நன்கு தெரியும். அதனால் கையில் மரத்து போன பகுதிகளில் கயிறை ஒதுக்கி நிறுத்தவும், உள்ளங்கைக்கு நழுவி போகாமல் இருக்கவும், விரல்களில் காயம் உண்டாகாமல் இருக்கவும் கிழவன் முயற்சித்தான். சிறுவன் இங்கே இருந்திருந்தால் அவன் கயிறின் சுருள்களை நனைத்து தந்திருப்பான். அவன் நினைத்தான். ஆமாம், சிறுவன் இங்கே இருந்திருந்தால் கயிறு விலகி வெளியே போய்கொண்டிருந்தது. ஆனால் இப்போது அதன் வேகம் குறைந்திருந்தது. கயிறின் ஒவ்வொரு அங்குலத்தின் பயனும் மீனுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் அவன் செயல்பட்டான். பலகையில் வைத்து முகம் சிதைக்கப்பட்ட மீன் தூண்டிலிருந்து அவன் தலையை உயர்த்தினான். பிறகு முழங்கால் போட்டு மெதுவாக எழுந்தான். கிழவன் கயிறை நழுவ விட்டு கொண்டிருந்தான். ஆனால் முன்பை விட மிகவும் மெதுவாக விட்டான். கயிறின் சுருள்களை அவனால் பார்க்க முடியவில்லை என்றாலும் பாதத்தை வைத்து தெரிந்து கொண்டும் பணியை தொடர்ந்தான். கயிறு இப்போதும் தாராளமாக இருந்தது. இப்போது புதிதாக அனுப்பிவிட்ட முழு கயிறின் எடையை நீரில் இருக்கும் மீன் தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஆமாம், கிழவன் நினைத்தான். மீன் ஒரு டஜன் முறைக்கும் அதிகமாக குதித்து தாவிவிட்டது. அவனுடைய முதுகில் உள்ள பைகளில் காற்று நிறைந்திருக்கிறது. இனி இறப்பதற்காக அவனால் ஆழத்திற்கு செல்ல முடியாது. அங்கே இருந்து அவனை மேலே கொண்டு வருவதற்கு என்னாலும் முடியவில்லை. அவன் உடனே வட்டமடிக்க ஆரம்பித்து விடுவான். தொடர்ந்து அவனை பிடிக்க வேண்டும் என்ற என்னுடைய முயற்சியும் நடந்து கொண்டிருக்கும். திடீரென்று குதித்து தாவுவதற்கு அவனை தூண்டிவிட்டது என்னவாக இருக்கும் என்பதை நினைத்து நான் ஆச்சரியப்படுகிறேன். அவனை சாகசம் பண்ண வைத்தது பசியாக இருக்குமோ? இரவில் அவனை வேறு எதுவும் பயப்பட செய்திருக்குமோ? நினைத்து பார்த்திருக்காத பயம் தோன்றியிருக்கலாம். ஆனால் அவன் மிகவும் அமைதியான, தைரியசாலியான மீனாயிற்றே. அளவுக்கு அதிகமான துணிச்சல் மிக்கவனாகவும் தன்னம்பிக்கை கொண்டவனாகவும் தெரிகிறான். அப்படி பார்க்கும்போது இது வினோதமாகத்தான் தெரிகிறது. கிழவா, நீதான் அதிகமான தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கை கொண்டவனாகவும் இருக்க வேண்டியவன், அவன் சொன்னான். நீ அவனை மீண்டும் பிடிக்கிறாய். ஆனால் கயிறை திருப்பி எடுக்க முடியவில்லை. ஆனால் வெகு சீக்கிரமே அவன் வட்டமடிக்க வேண்டியதிருக்கும். கிழவன் மீனை கயிறில் இடது கையாலும் தோளாலும் பிடித்தான். பிறகு குனிந்து வலது கையால் நீரை அள்ளி தெளித்து முகத்தில் ஒட்டியிருந்த டால்ஃபினின் மாமிச பகுதிகளை கழுவினான். அது மனதை புரட்டி போடும் என்றும் வாந்தி எடுக்க செய்து தன்னுடைய தைரியத்தை இல்லாமல் செய்துவிடும் என்றும் அவன் பயப்பட்டான். முகம் சுத்தமானதும் வலது கையை கழுவினான். கையை உப்பு நீரிலேயே சிறிது நேரம் வைத்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் சூரிய உதயத்திற்கு முதல் ஒளிக்கீற்றுகள் மலர்வதை அவன் பார்த்தான். கிட்டத்தட்ட கிழக்கு திசையை நோக்கித்தான் படகு நகர்ந்து கொண்டிருந்தது. அவன் நினைத்தான். அதற்கு அர்த்தம் அவன் தளர்ந்து போய் விட்டான் என்பதும் நீரோட்டத்தின் போக்கிற்கு ஏற்றபடி போய்கொண்டிருக்கிறான் என்பதும் தான். உடனே அவன் வட்டமடிக்க வேண்டியதிருக்கும். அப்போதுதான் நம்முடைய உண்மையான வேலை ஆரம்பமாகிறது. வலது கை உப்பு நீரில் தேவைப்படும் அளவுக்கு இருந்திருக்கிறது என்பதை உணர்ந்தவுடன் கையை இழுத்து அதை பார்த்து கொண்டே அவன் சொன்னான். பிரச்சனை இல்லை. மனிதனுக்கு வேதனை என்பது அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. புதிதாக ஏற்பட்ட காயங்களில் படாத மாதிரி பார்த்து கொண்டு கிழவன் மிகுந்த எச்சரிக்கையுடன் கயிறை பிடித்து இறுக்கினான். படகின் இன்னொரு பக்கத்தில் இடது கையை வைக்கக்கூடிய விதத்தில் அவன் உடலின் எடையை அந்த பக்கமாக சாய்த்தான். ஏதாவது காரணம் இல்லாமல் நீ அந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்க மாட்டாய், அவன் இடது கையிடம் கூறினான். ஆனால் உன்னை இந்த அளவுக்கு கிடைக்காத நேரமும் இருந்தது. நான் ஏன் நல்ல கைகளுடன் பிறக்கவில்லை? அவன் சிந்தித்தான். அவற்றில் ஒன்றை தேவையான வகையில் பயிற்றுவிக்காமல் இருந்தது என்னுடைய தவறாக இருக்கலாம். ஆனால் அவனுக்கு படிக்கும் அளவுக்கு தேவையான சந்தர்ப்பங்கள் இருந்தனவே. கடவுளுக்கு தெரியும், இரவில் கை அந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்ளவில்லை. எனினும் ஒரு முறை மட்டும் அவன் மரத்து போய் மயங்கி விட்டிருக்கிறான். இனியும் மரத்து போவதாக இருந்தால் கயிறு அவனை துண்டாக்கி கொள்ளட்டும். தன்னுடைய தலை ஒழுங்கான முறையில் செயல்படவில்லை என்பதை கிழவன் உணர்ந்தவுடன் மேலும் கொஞ்சம் டால்ஃபின் மாமிசத்தை சாப்பிட்டால் என்ன என்று நினைத்தான். ஆனால் என்னால் அது முடியாது, அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். மனம் புரட்டல் காரணமாக என்னுடைய தைரியத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாவதை விட இப்படி தெளிவில்லாமல் இருப்பது எவ்வளவோ மேல்.
மாமிசத்தின் மீது போய் பட்டதால் மனம் புரட்டல் காரணமாக அதை சாப்பிட முடியவில்லை என்பதையும் உணர முடிகிறது. அவசரமான சூழ்நிலைக்காக மாமிசம் கெட்டுப்போவது வரை நான் அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பேன். நல்ல சத்து நிறைந்த உணவை சாப்பிட்டு உடலில் பலத்தை உண்டாக்கி கொள்ள முயற்சிப்பதில் மிகுந்த தாமதம் உண்டாகிவிட்டது. நீ சரியான முட்டாள், அவன் தனக்குத்தானே கூறிக்கொண்டான். மற்ற பறக்கும் மீன்களை சாப்பிடு. சாப்பிடுவதற்கு ஏற்றபடி சுத்தம் செய்து வைக்கப்பட்டிருக்க பறக்கும் மீன் அங்கே இருந்தது. இடது கையை நீட்டி அவன் அதை எடுத்தான். எலும்புகளை கவனமாக மென்று வால் வரை முழு மீனையும் சாப்பிட்டான். மற்ற பெரும்பாலான மீன்களை விட இந்த மீன் நல்ல சத்து நிறைந்தது. கிழவன் நினைத்தான். குறைந்தபட்சம் எனக்கு தேவையான அளவு பலத்தையாவது கொடுக்கும். என்னால் முடியக்கூடியதை நான் இப்போது செய்துவிட்டேன். அவன் சுற்றித் திரிய ஆரம்பிக்கட்டும், போராட்டம் தொடங்கட்டும். மீன் வட்டமிட ஆரம்பித்த போது சூரியன் உதித்து மேலே வந்து கொண்டிருந்தது. கிழவன் கடலுக்கு வந்த பிறகு ஏற்பட்ட 3வது சூரிய உதயம் அது. மீன் வட்டமிட்டு கொண்டிருக்கிறது என்ற விஷயத்தை தூண்டில் கயிறு சாய்ந்து தொங்கிக் கொண்டிருந்ததன் காரணமாக அவனால் பார்க்க முடியவில்லை. வட்டமிடுவது அவன் நினைத்திருந்ததை விட சற்று முன்கூட்டியே ஆரம்பமாகிவிட்டது. கயிறின் இறுக்கத்தில் மெல்லிய ஒரு நெகிழ்தல் தெரிந்தது. கிழவன் வலது கையால் கயிறை மெதுவாக இழுக்க ஆரம்பித்தான். எப்போதும் போல கயிறை இறுக்கினான். ஆனால் அருந்துவிடும் என்ற நிலைக்கு வந்தவுடன் கயிறு விலகி கைக்கு வர ஆரம்பித்தது. கயிறுக்கு கீழே இருந்து தோளையும் தலையும் விலக்கி கொண்டு எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் கிழவன் மெதுவாக தூண்டில் கயிறை பிடித்து இழுக்க ஆரம்பித்தான். ஊஞ்சலாடுவதைப் போல அவன் 2 கைகளையும் பயன்படுத்தினான். உடலையும் கால்களையும் பயன்படுத்தி தன்னால் முடிகிற அளவுக்கு அவன் அதை பலம் கொண்டு இழுக்க முயற்சித்தான். தூண்டில் கயிறின் ஆட்டத்துடன் சேர்ந்து அவனுடைய முதுமை அடைந்த கால்களும் தோள்களும் செயல்பட்டன. அது ஒரு பெரிய வட்டமிடல் தான், கிழவன் சொன்னான். அதற்கு பிறகும் அவன் வட்டமிட்டு கொண்டே இருக்கிறானே. அதற்கு பிறகு கயிறு மேலே தொடர்ந்து வரவில்லை. சூரியனின் வெளிச்சத்தில் நீர்த்துளிகள் அதிலிருந்து உதிர்ந்து விழுந்து கொண்டிருப்பதை பார்க்கும் வரை அவன் அதை பிடித்து கொண்டு நின்றிருந்தான். இறுதியில் கயிறு கீழே இறங்கி போக ஆரம்பித்த போது கிழவன் முழங்கால் கீழே பட விழுந்து விட்டான். இருண்டு போய் காணப்பட்ட நீர்ப்பரப்பை நோக்கி கயிறு திரும்பி போய் கொண்டிருப்பதை செயலற்ற தன்மை நிறைந்து வெறுப்புடன் பார்த்து நின்று கொண்டிருக்க மட்டுமே அவனால் முடிந்தது. இப்போது தூரத்தில் வட்டமிட்டு கொண்டிருக்கிறான். அவன் சொன்னான், முடிந்தவரை நான் கயிறை இறுக பிடிக்க வேண்டும். கயிறின் அழுத்தம் ஒவ்வொரு முறையும் அவனுடைய வட்டத்தை சிறிதாக்கி கொண்டே வரும். ஒருவேளை 1 மணி நேரத்திற்குள் நான் அவனை பார்த்துவிட வாய்ப்பிருக்கிறது. இப்போது நான் அவனுக்கு என்னுடைய திறமை என்ன என்று காட்டப் போகிறேன். அதற்கு பிறகு கொல்லவும் செய்வேன். அதற்கு பிறகும் மீன் மெதுவாக வட்டமடித்துக் கொண்டிருந்தது. 2 மணி நேரம் கடந்த பிறகு கிழவன் வியர்வையில் மூழ்கி விட்டிருந்தான். எலும்புகள் வரை அவன் மிகவும் தளர்ந்து போயிருந்தான். மீன் உண்டாக்கிய வட்டங்கள் இப்போது மேலும் சிறிதாகி விட்டிருந்தன. நீந்தி கொண்டிருக்கும் போது மீன் இங்குமங்கும் போகாமல் நேராக மேலே வந்திருக்கிறது என்பதை கயிறின் சாய்விலிருந்து அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. 1 மணி நேரம் கிழவன் தன்னுடைய கண்களுக்கு முன்னால் ஆபத்து நிறைந்த இடங்களை பார்த்து கொண்டிருந்தான். வியர்வை கண்களும் கண்களுக்கு மேலே இருந்த காயத்திலும் நெற்றியிலும் உப்பு தன்மையை பதித்து கொண்டிருந்தது. ஆபத்து நிறைந்த இடங்களை பற்றி அவனுக்கு பயம் எதுவும் உண்டாகவில்லை. கயிறில் செலுத்தும் அழுத்தத்தை வைத்து பார்க்கும்போது அப்படிப்பட்ட விஷயங்களை இயல்பானவை என்று அவன் நினைப்பது தெரிந்தது. கண்டிப்பாக கிழவனும் கடலும் புத்தகம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.